ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்கள் யாவருக்கும் அன்பின் வார்த்தைகளை தெரிவித்துக் கொள்கிறேன். அருமையான தேவ பிள்ளைகளே, புதிய நாள், புதிய நம்பிக்கை, நியூ டே நியூ ஹோப் டெய்லி டிவோஷன் மூலமாய் இந்த நாளில் கூட உங்களை சந்திப்பில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். அல்லேலூயா. இன்றைக்கு கூட கர்த்தர் நமக்கு கொடுக்கிற வார்த்தை என்ன? ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 26ஆம் அதிகாரம் 3வது வசனத்தோட வாசிக்க கேட்போம். உம்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனதை உடையவன் உம்மையே நம்பி இருக்கிறபடியால் நீர் அவனை பூரண சமாதானத்துடன் காத்துக்கொள்வீர். பாருங்க, ஏசாயா தீர்க்கதரிசி மூலமாய் ஆவியான சொல்லுகிற காரியம், உம்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனதையுடையவன் உண்மையே நம்பி இருக்கிறபடினால் அவனை பூரண சமாதானத்தோடு காத்துக்கொள்கிறான். தேவ பிள்ளையில, இன்னைக்கு நிறைய பேர் தனிப்பட்ட வாழ்க்கையிலும் சரி, குடும்ப வாழ்க்கையிலும் சரி, வேலை ஸ்தலத்திலும் சரி, எல்லாவற்றும் ஒரு பெரிய ஒரு வறட்சி, ஒரு பெரிய தடை இருக்குதுன்னு சொன்னால் இந்த சமாதானம் இல்லாத ஒரு காரியம் தான். இன்னைக்கு இந்த சமாதானத்துக்கு தான் எத்தனை குடும்பங்களில் தனிப்பட்ட வாழ்க்கையில் உறவுகளை இயங்குறாங்க இல்லையா? இன்னைக்கு சமாதானம் இல்லாமல் எத்தனை பேர் தற்கொலை பண்ணி செத்து போகிறாங்க இல்லையா? ஆனால் வசனம் சொல்லுகிறது, தேவ பிள்ளையில, உம்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனதையுடையவன் உண்மையே நம்பி இருக்கிறபடியால் அவனை பூரண சமாதானத்தோடு காத்துக்கொள்வேன். அப்போ நம்ம சமாதானத்தோடு காத்துக்கொள்கிறது யார் என்று சொன்னால் ஆண்டவர் தான். அவர் தான். அதுக்கு பேர் இருக்கு சமாதான பிரபு. இயேசு பிறப்பதற்கு 800 வருஷத்துக்கு முன்பாகவே தீர்க்கதரிசியாக ஏசாயா மூலம் சொல்லப்பட்ட வார்த்தை, அவருக்கு நாமம் சமாதான பிரபு. தேவ பிள்ளையில, ஆண்டவரே சொல்றாரு, உலகம் கொடுக்கிற பிரகாரம் ஏன் சமாதானத்தை நான் உங்களை வைத்து போகிறேன் என்று. அதனால தான் ரோமர் 16:20 கூட நான் வாசிக்கிறோம், அவன் சமாதானத்தை கெடுக்கிறது பிசாசானவன். தேவ பிள்ளைகள், பிசாசு சமாதானத்தை கெடுக்க நினைக்கிறான், ஆனால் சமாதானத்தை கொடுக்கிறது யாருன்னா ஆண்டவர். அல்லேலூயா. பூரண சமாதானமா, ஏதோ அறக்குறையான சமாதானம் அல்ல, உலகம் கொடுக்கிற பிரகாரம் சமாதானம் அல்ல. அதெல்லாம் கொஞ்ச நேரம் இருக்கும், அப்புறம் மறைந்து போயிடும். ஏதோ ஒரு சினிமா பார்த்தா, ஒரு கல்யாட்டுக்கு போனால், ஏதோ ஒரு சந்தோஷமான சூழ்நிலைக்கு சமாதானம் இருக்கும், அப்புறம் மறைந்து போயிடும். ஆனால் ஆண்டவர் கொடுக்கிற சமாதானம் பூரணமா இருக்கும், நிறைவா இருக்கும். அல்லேலூயா. சங்கீதத்தின் புஸ்தகம் 29ஆம் சங்கீதம் 11ஆம் வசனம் கூட இப்படியாய் சொல்லப்பட்டிருக்கு. வாசிக்க கேட்போம். கர்த்தர் தமது ஜனத்திற்கு பலன் கொடுப்பார், கர்த்தர் தமது ஜனத்திற்கு சமாதானம் அருளி அவர்களை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. கர்த்தர் தமது ஜனத்துக்கு சமாதானம் அருளி அவர்களை ஆசீர்வதிப்பாரா? தேவ பிள்ளைல, அப்போ நான் ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை நான் நல்லா அனுபவிக்கணும்னா எனக்கு சமாதானம் அவசியமாக இருக்குது. சமாதானம் அருளி அவளை ஆசீர்வதிப்பார்னு சொல்லப்பட்டிருக்கல்லவா? அவர் சமாதான பிரபு. இன்னைக்கு உங்களுக்கு அவர் சமாதானத்தை கொடுத்து உங்களை ஆசீர்வதிக்க உண்மையில் இருக்கிறார். அதே சங்கீதத்தின் புஸ்தகம் 4ஆம் சங்கீதம் 8வது வசனம் கூட வாசிப்பீங்கன்னா, இங்க சங்கீதக்காரன் இப்படியா சொல்லுகிறார். வாசிக்க கேட்போம். சமாதானத்தோடு படுத்துக்கொண்டு நித்திரை செய்வேன், கர்த்தாவே நீர் ஒருவரை என்னை சுகமாய் தாங்க பண்ணுகிறீர். ஆமென், ஆமென். பாருங்க, சமாதானத்தோடு படுத்த நான் நித்திரை செய்வேனா. இன்னைக்கு இந்த சமாதானம் இல்லை தானே எவ்வளோ பேர் அலைகிறாங்க. தேவப்பிள்ளையில, இன்னைக்கு ஆண்டவங்களுக்கு அந்த மெய்யான சமாதானத்தை கொடுக்க உண்மையில தேவனா இருக்கிறார். ஆமென். சங்கீதத்தின் புஸ்தகம் 37ஆம் சங்கீதம் 11வது வசனம் கூட வாசிப்பீங்கன்னா, அங்க இப்படியா சங்கீதக்காரன் சொல்லுகிறார். வாசிக்க கேட்போம். சாந்த குணமுள்ளவர்கள் பூமியை சுதந்தரித்து மிகுந்த சமாதானத்தினால் மகன மகிழ்ச்சியாய் இருப்பார்கள். அல்லேலூயா. சாந்த குணமர்கள் பூமியை சுதந்திரத்து மிகுந்த சமாதானத்தால் மகன மகிழ்ச்சியா இருப்பாங்களாம். அப்போ நமக்குள்ள அந்த பூர்ண சமாதானம், மிகுந்த சமாதானம் இருக்கும்போது நாம் மன மகிழ்ச்சியாக இருப்போம். தேவப்பிள்ளையில, ஆண்டவர் இன்னைக்கு அவருடைய பூர்ண சமாதானத்தினால, அவன் மிகுந்த சமாதானத்தினால கொடுத்து உங்களை மன மகிழ்ச்சியாக்க உண்மையில் இருக்கிறார். தேவப்பிள்ளையில, அப்போ அந்த சமாதானத்தை நான் பெற்றுக்கொள்ளும். நீங்கள் அவரை நம்பிக்கொண்டிருங்க, அவரை உறுதியாய் பெற்றுக்கொள்ளுங்க. ஆண்டவர் தான் அப்படி எல்லா சூழ்நிலையும் அவர் சார்ந்திருக்கும் போது ஆண்டவர்களுக்கு சமாதானத்தை கொடுக்க உண்மையில் இருக்கிறார். கண்களை மூடி நம்ம ஜெபிக்கலாம். அன்பு தகப்பனே, உமக்கு நன்றி சொல்லி உமக்கு துதிக்கிறோம், ஸ்தோத்திரப்பா. சமாதான பிரபுவே, உமக்கு நன்றி அப்பா. உலகம் கொடுக்கிற பிரகாரம் ஏன் சமாதானத்தை கொடுக்க உலகத்துக்கு வந்தேன்னு சொன்ன கத்த அன்றே, உங்கள் பூர்ண சமாதானத்தினால, மிகுந்த சமாதானத்தினால் இவரை நிரப்பி ஆசீர்வதிக்க முடியாது ஜெபிக்கிறோம். இந்த நாள் ஒரு சமாதானத்தின் நாள் என்று கட்டளை கொடுக்கிறேன். தொடர்ந்து இவளை நடத்தும் கிருபை கொப்பு கொடுக்கிறோம். பாதுகாத்துகளும் எல்லா தீங்குக்கு விலைக்கு காத்துகளும் இயேசுவின் ஜெபக்கெல்லாம் பிதாவே, ஆமென். உங்களுக்கு பூர்ண சமாதானத்தை தருவார். தைரியமா போங்க. God bless you.